இந்த அண்ணாமலையார் எப்படி வந்தார் தெரியுமா? உங்களுக்கு எல்லாம் தெரியுமா எப்படி வந்தாருன்னு? இது வந்து சாதாரண மலையில சிவபெருமானியா தான் இந்த மலை. எப்படின்னா பிரம்மா நாங்கெல்லாம் யார் பெரியவங்கன்னு போட்டி வந்துச்சு. சரியா? நான் தான் பெரியவன், நீ தான் பெரியவன், நம்ம அடிச்சுக்கிறோமே அது மாதிரி அடிச்சுக்கிறாங்க. அப்படியே டேய் நான் தாண்டா பெரியவன், நீ தாண்டா பெரியவன் அப்படின்னு அடிச்சுக்கிறாங்க. அப்புறமா சரி இது ஒண்ணு தீராது போல இருக்கு, நம்ம யார்கிட்ட போய் கேட்டா இது சரி வரும் அப்படின்னு யோசிச்சாங்களா. அப்பதான் அவங்களுக்கு தெரிஞ்சுச்சு சரி எல்லாருக்கும் பெரியவர் ஒருத்தர் இருக்காரு, சிவபெருமான் இருக்காரு இல்லையா, அவர்கிட்ட போய் யார் பெரியவங்கன்னு கேட்கலாம் அப்படின்னு போறாங்க. போயிட்டு சுவாமி நாங்க 2 பேர்ல யார் பெரியவங்க அப்படின்னு கேக்குறாரு. சரிப்பா நீங்க யார் பெரியவங்கன்னு உங்களுக்கு தெரியணும் தானே, நான் சொல்றேன் யாருன்னு. ஆனா உங்களுக்கு ஒரு போட்டி வைப்பேன், அந்த போட்டியில யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பெரியவங்கன்னு சொல்லி நான் அறிவிப்பேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஓகேவா? அப்ப என்ன சொன்னாரு தெரியுமா? ஒருத்தர் போய் சிவபெருமானோட ஜடாமுடி முடி வச்சிருப்பாரு இல்லையா சுவாமி, ஜடாமுடியை போய் பார்த்துட்டு வான்னு பிரம்மாவை அனுப்புறாரு. என்னோட திருவடியை போய் பார்த்துட்டு வான்னு விஷ்ணுவை அனுப்புறாரு. பிரம்மா இல்ல மனுஷன் இந்த ரூபத்துல போனா போய் சேர முடியாது, அன்னப்பறவையா மாறி வேக வேக வேகமா பறந்து போறாரு மேல. திருமால் என்ன பண்றாரு? பன்றியா மாறி நிலத்தை குடஞ்சு குடஞ்சு கொம்பு இருக்கு இல்லையா அதுல குடஞ்சு 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 பூமிக்குள்ள போய் சுவாமியோட திருவடியை தேடிட்டே போறாரு. தேடுறாங்க 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 தேடிக்கிட்டே இருக்காங்க. பல நாளாயி வருஷமாயி யுகமாயி தேடி கிடைக்கவே இல்லை. சரியா? போறாங்க, முடியும் தெரியல, அவருக்கு அடியும் தெரியல. பல யுகம் கடந்து போனா இந்த அன்னப்பறவையா மாதிரி பிரம்மா போறாரு, அவருக்கு சிவபெருமான் தலைமுடியில இருந்து விழுந்த ஒரு தாளம்பூ கிடைக்குது. சரியா? அத கேக்குறாரு, நீ எங்க இருந்து வர்றேன்னா நான் சுவாமியோட திருமுடியில இருந்து வர்றேன் அப்படின்னு சொல்லி. எவ்வளவு நாளா வர்றான்னு கேட்டு அதை ஏன் கேக்குற அந்த கொடுமைய, அது பல யுகமா வந்துட்டு இருக்கிறேன் ஆனா இன்னும் வந்து பாட்ட காணோம் அப்படின்னு சொன்னார். உடனே அப்ப சொல்றாங்க சரி ஒரு ஐடியா வருது எனக்கு, நீ எனக்கு உதவி செய்வியான்னு கேக்குறாரு பிரம்மா. என்னன்னு கேட்டா நீ எனக்கு சாட்சி சொல்லணும், நான் உன் சுவாமி முடியில இருந்துதான் உன்னை எடுத்துட்டு வந்தேன், நீ சாட்சி சொல்லணும்னு பொய்க்கு கேக்குறாரு. அந்த தாளம்பூவும் பொய் சொல்ல தயாராயிடுச்சு. சரின்னு வந்து சுவாமி கிட்ட சொல்றாங்க, சுவாமி நான் உங்க முடிய பாத்துட்டேன், இந்த தாளம்பூ பாருங்க உங்க முடியில இருந்து எடுத்தேன். அவருக்கு தெரியாம இருக்குமா? அவர் எல்லாம் வல்லவர், எங்கும் நிறைந்தவர், எல்லாம் தெரிந்தவர் சிவபெருமான் இல்லையா? அப்போ சொல்லிடுறாங்க. அப்போ அப்படி அப்போ வந்து சுவாமி சொல்றாரு, 2 பேர்த்தையும் திட்டிறாரு. பிரம்மா நீ பொய் சொன்னதுனால உனக்கு இந்த மாதிரி கோயில் கட்ட மாட்டாங்க பூமியில, நீ தனியா அப்படி வெட்ட வெளியில தான் இருக்கணும், உனக்கு கூரை வச்சு கோயில் கட்ட மாட்டாங்க. அது போல தாளம்பூவை வந்து சிவ பூஜையில பயன்படுத்த மாட்டாங்க அப்படின்னு 2 பேருக்கும் தண்டனை கொடுக்குறாரு சுவாமி. சரியா? அப்ப சொல்றாரு, நீங்க 2 பேருமே பெரியவங்க இல்ல, யாரு பெரியவன் நான் காட்டுறேன்னு சுவாமி அப்படி ஜோதி பிளம்பா விண்ணுக்கும் மண்ணுக்கும் சாதாரண உருவம்ல வானம் எங்க இருக்கு போய்கிட்டே இருக்கு இல்லையா, அங்கேக்கும் கீழே பூமிக்கும் அப்படி ஒரு ஜோதி பிளம்பா தீ ஜுவாலையா சுவாமி அப்படி எழுந்திருந்தாரு. அவங்க 2 பேருக்கும் அப்பதான் தெரியுது. விழுந்து கும்பிடுறாங்க, சுவாமி நானா பெரியவன், நீ தான் பெரியவன் அப்படின்னு விழுந்து கும்பிட்டு அவங்க 2 பேரும் ஒத்துக்கிறாங்க சிவபெருமான் தான் பெரியவர் அப்படின்னு. சரியா? அப்படி ஜோதி பிளம்பா நின்ன நாள் தான் அந்த ஜோதி பிளம்பா சுவாமி நிக்கிறாருல அந்த நாள் தான் கார்த்திகை தீபம். அப்படி நின்னு ஜோதி பிளம்புல மகா சிவராத்திரி நம்ம கொண்டாடுறோம் இல்லையா திருவொற்றியூர்ல, அந்த கார்த்திகை தீபத்துல இருந்து மகா சிவராத்திரி வரையிலும் சுவாமி அப்படி ஜோதி பிளம்பா நின்னு அப்படியே மலையா ஆகுறாரு. மகா சிவராத்திரி அன்னைக்கு உருவானதுதான் இந்த மலை. இது சிவபெருமானே தான். எல்லாம் திரும்பி பார்த்து அண்ணாமலைக்கு 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 அரகர சிவ சிவ மகாதேவா அரகர சிவ சிவ மகாதேவா அரகர சிவ சிவ மகாதேவா சொல்றா அழிவே இல்லா அக்கரன் வாழி ஆதியும் அந்தமும் இல்லான் வாழி அழிவே இல்லா அக்கரன் வாழி ஆதியும் குழந்தை கூத்தன் வாழி அழிவே இல்லா அக்கரன் வாழி சத்தியமே வெல்லும் சிவமே வெல்லும் சத்தியமே வெல்லும் சிவமே வெல்லும் சத்தியமே வெல்லும் சிவமே வெல்லும் இல்லாத அக்கரன் ஆதியும் குழந்தை கூத்தன் வாழி அழிவே இல்லாத அக்கரன் வாழி
சின்ன பசங்களை படிக்கிறதான் ரொம்ப முக்கியம். சம்போ சங்கர மகாதேவா சம்போ சங்கர மகாதேவா சம்போ சங்கர மகாதேவா வாழ்தலே வழிபாடு வாழ்தலே வழிபாடு பயின்றாடும் நாதனே அந்த பாதிரி போ அந்த பாதிரி போ அந்த பாதிரி கல் இருக்காது வெயில நின்றுட்டே இருக்கு பசங்க வெயில சுற்றுவோம். அதனால நைட் எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி பாபாய் கனகத்திரளே போற்றி நமச்சிவாய வாழ்க நமச்சிவாய வாழ்க நமச்சிவாய வாழ்க வாழ்தலே வழிபாடு 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 நமச்சிவாய வாழ்க 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 வாழ்தலே வழிபாடு 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 நமச்சிவாய வாழ்க 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 வாழ்தலே நமச்சிவாய வாழ்க வாழ்தலே வழிபாடு நமச்சிவாய வாழ்க ஐயா ரோடு நமச்சிவாய வாழ்க வாழ்தலே வழிபாடு வரலாம் வாழ்தலே நமச்சிவாய வாழ்க நமச்சிவாய வாழ்க
வச்சு சொல்லு. சிவாய வாழ்க செருப்பு வா.